Hello friends, welcome to Tamil Express. In the video la recently launch ஆன ஒரு பட்ஜெட் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா Samsung F06ங்கற பட்ஜெட் ஃபோன் தான். ஏற்கனவே Samsung F05 வந்து சூப்பர் ஹிட் ஆனதுனால இந்த மாடல் வந்து 5G ஆ வந்து கொடுத்திருக்காங்க. ப்ளூ வயலட்ங்கற ரெண்டு கலர்ல வருது. 10000 ல இருந்து 11500 வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்லிமான லைட் வெயிட் ஃபோன். இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோன்ல ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 4GB, இன்னொன்னு வந்து 6GB. சோ பட்ஜெட்ல இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தோம்னா சூப்பரா இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB வந்து ஒரே ஒரு ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது இல்லாம கார்ட் ஸ்லாட் வந்து பாத்தீங்க அப்படினா 1.5TBங்கற ஒரு மாசான ஸ்டோரேஜா கொடுத்திருக்காங்க. ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படினா அது வந்து ஒரு ஷேர்டு ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. டெடிகேட்டடா வந்து கொடுக்கல. So second option வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. Third வந்து பாத்தீங்கன்னா OS. இதுல Android 15 லேட்டஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 1UI கோர் வந்து 7.0 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம இதுல ஹைலைட்டே பார்த்தோம் அப்படினா 4 OS அப்டேட் வந்து கொடுக்கிறோம் அப்படினு சொல்றாங்க. அதுவும் பட்ஜெட் ஃபோன்ல. அதுக்கு அப்புறம் 4 வருஷம் பார்த்தோம் அப்படினா செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா ஃபிளாக்ஷிப் லெவல்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோன்ல 5000 mAh லெவல் வந்து பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தோம்னா 25 வாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ சார்ஜ் பண்ற டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். மத்தபடி பார்த்தோம்னா பேட்டரி வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. சோ இந்த ஆப்ஷனும் பார்த்தோம்னா நல்லா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிப்செட். சோ இந்த ஃபோன்ல MediaTek D6300ங்கற ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தோம்னா 2.4 GHz. சோ இது மூலமா ரெகுலரா இருக்கிற டாஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். பட் ஆனா லோட் அதிகமா கொடுத்தீங்க அப்படினா ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. கேமிங்க்கு வந்து சப்போர்ட் இருக்கு. ARM Mali G57MC2ங்கற GPU வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான லெவல் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோனுடைய ஸ்கிரீன் வந்து பார்த்தோம் அப்படினா 6.7 வந்து லார்ஜர் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. HD+ வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது ஃபுல் HD கொடுத்திருந்தானா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஆனா யூசுவலா வந்து பட்ஜெட் ஃபோன்ல நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா பேனல் டைப் பாத்தீங்கன்னா PLS LCD ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். 90 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 60 மில்லியன் கலர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 800 வந்து பீக் நிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 270 வந்து PPI வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே வந்து பார்த்தோம் அப்படினா பட்ஜெட் ஃபோன் எடுக்கறனால ஒரு அவரேஜான லெவல் தான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா பார்த்தோம் அப்படினா டூயல் செட்டப்ல கொடுத்திருக்காங்க. 50 MB வந்து பார்த்தோம் அப்படினா மெயின் கேமரா, 2 MB பார்த்தோம் அப்படினா டெப்த் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல OIS கான சப்போர்ட்லாம் இல்ல. ஆட்டோ ஃபோக்கஸ் மட்டும் தான் சப்போர்ட் இருக்கு. LED வந்து ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD வரைக்கும் தான் பார்த்தோம் அப்படினா வீடியோ ஷூட்டுக்கான சப்போர்ட் வந்து இருக்கு. அதுக்கு அப்புறம் இமேஜ் எடிட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. பேசிக்கான ஒரு கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் செல்ஃபி கேமரா வந்து பார்த்தோம் அப்படினா 8 MB தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ். சோ இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படினா மேக்ஸिमम வந்து ஃபுல் HD வரைக்கும் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான லெவல் தான் வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா ரெண்டு வேரியன்ட்ல வருது. சோ ஸ்டார்டிங் வெர்ஷன் பார்த்தோம் அப்படினா 4GB RAM 128GB வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படினா அது வந்து கரெக்ட்டா 10000 இருக்கு. அடுத்த வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 6GB RAM 128GB அதை சூஸ் பண்ணீங்க அப்படினா 11500 இருக்கு. சோ நீங்க வந்து ரொம்ப ஒரு லைட்டான யூசர் அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஆனா ரெண்டுத்துலயுமே பார்த்தா அப்படினா இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஒன்னு தான் 128GB தான். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா weight. இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் ஃபோன். 191 கிராம் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதுக்கு அப்புறம் 8 mm வந்து thickness வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட். சோ இந்த ஃபோன்ல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து S ன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப வந்து நமக்கு 3 ஸ்லாட்டுக்கு பதிலா 2 ஸ்லாட் தான் இருக்கும். அட் a டைம்ல 2 சிம் கார்டு யூஸ் பண்ண முடியும். அப்ப மெமரி கார்டு போட முடியாது. இல்லனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். சோ இதுதான் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் உடைய டிராபேக். இந்த ஃபோன்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா மைனஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய டிராபேக். சோ இதான் फ्रेंड्स இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மத்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படினா 12 5G பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் Wi-Fi, GPS, Bluetooth இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. 3.5 mm வந்து ட்ரெடிஷனல் ஆடியோ ஜாக்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. FM கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. குயிக் ஷேருக்கு வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து இந்த ஃபோன்ல இருக்கிற மத்த ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய டிராபேக் வந்து பார்த்தோம் அப்படினா
மொதல் ட்ராபேக்கே வந்து என்ன அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ இது வந்து யாருக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போதுன்றவங்களுக்கு இது ட்ராபேக்காகவே தெரியாது. 2 சிம் கார்டு எனக்கு மெமரி கார்டு வேணும் நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது ட்ராபேக்காக தெரியும். ஏன்னா இவங்க ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால 2 ஸ்லாட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து கம்பெனி வந்து ரிப்பீட்டடாக இந்த மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து மாடிஃபை பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனில் இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ராபேக். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோனில் மேக்ஸிமம் வந்து ஃபுல் ஹெச்டி வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ண முடியும். 4Kக்கான சப்போர்ட் வந்து இல்லை. இந்த ஃபோனோட விலை வந்து கம்மியான விலைன்றதுனால இதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து இது ஒரு ட்ராபேக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுவும் வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபோனில் NFC-க்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அதுக்கப்புறம் IR-க்கான சப்போர்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அண்டு யூஸ்வலாக சாம்சங் ஃபோனில் மொபைல் ட்ராக்கர் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மொபைல் ட்ராக்கர் வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஃபோனில் வைக்கிற ட்ராபேக். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீசன் டு பைக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது, ரீசன் நாட் டு பைக்கான ரீசன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீசன் டு பை வந்து நம்ம பார்த்துறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சாம்சங் வந்து ஒரு பிராண்டட் கம்பெனி. ஸோ அந்த பிராண்டடுக்கு வந்து வாங்கலாம். இந்த ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்டர்னல் வந்து 128 கொடுத்ததுனால அது வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் பண்ணுறதுக்கு 1.5 வந்து மாசான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 5000 லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ பேட்டரி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிம்மான ஃபோனு, டிசைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோவான காஸ்ட்டு. ஸோ இந்த ரீசனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை தான். ஸோ ரீசன் நாட் டு பைக்கான ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமரா வந்து ரொம்ப அவரேஜான லெவல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரேஜான லெவல் தான் இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் தான். ஸோ நீங்கள் கேமரா, டிஸ்பிளே, ஹை பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஃபோனில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த 3 ஃபேக்டர் தான் பார்த்தீங்கன்னா ரீசன் நாட் டு பை தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். ஸோ ஒரு 10,000க்குள்ளே ஒரு ப்ரீமியம் கம்பெனிக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதுவும் ஒரு ஸ்லிம்மான ஃபோனாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.